ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தின் போது எந்தெந்த தரிசன டிக்கெட்டில் நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னா, ஆன்லைனில் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், டோனா தர்ஷன், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஃப்லைனில் இன்கேஸ் ஆன்லைனில் ஹோமம் டிக்கெட் கொடுத்தா ஷியோராக ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. அடுத்து டோக்கன் வாங்கிட்டு போகிற சர்வ தர்ஷனத்தில் நம்மளை சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இந்த 10 நாட்களுமே. இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி துவார தர்ஷனத்தோட விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். புக்கிங் பற்றின அப்டேட் சீக்கிரமாக வந்துடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரிசன டிக்கெட் கன்ஃபார்ம்டாக புக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு மற்ற நாட்களுக்கும் இந்த துவார தரிசனத்தின் போது விஐபி பிரேக் தர்ஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மற்ற நாட்களில் புக் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச நாளில் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தர்ஷனம் 10 நாட்களில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நாட்களில் 10,000 ரூபா டொனேஷன் பே பண்ணி 500 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 10,500 ரூபா நம்ம பே பண்ணுவோம். இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தின் போது 10,000 ரூபா நம்ம டொனேஷன் பே பண்ணணும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நம்மளை புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 10,300 ரூபாய். ஏன்னா நம்ம ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் நின்று பார்க்குறோம். ஜென்ரலாக விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட டைமிங்ஸ் பார்த்தா 10:15 இருக்கும் காலையில். சில நாட்களுக்கு இது மாறும். ஆனால் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் 10 நாட்களுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே விஐபி பிரேக் தர்ஷன் வச்சுருவாங்க. லைக் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்மளோட தரிசன டிக்கெட்லேயே ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. மற்ற நாட்கள்லாம் கிட்ட போய் பார்க்குறோமே இந்த டிக்கெட்டில், அப்போது 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மாதிரி தானே நம்ம நின்று பார்ப்போம். அப்போ 300 ரூபா தரிசனத்துக்கும் 10,300 ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த விஐபி பிரேக் தரிசனத்துக்கும் துவார தரிசனத்தப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அங்கே காமிப்பாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ பெருமாள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதுதானே நான் சொல்ல வரல, ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு 2 தீப வெளிச்சத்தில் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. சாதாரண நாட்களில் நம்ம எந்த தரிசன டிக்கெட்டில் போனாலும் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் துவார தரிசனத்தப்போ ஜெயன் விஜயனோட நிறுத்திடுறதுனால இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா விளக்கு ஏற்றி பளிச்சுன்னு காமிப்பாங்க. ஸோ நம்ம ஜெயன் விஜயன் கிட்ட நின்று பார்த்தாலும் சரி, அவ்வளோ பளிச்சுன்னு தெரிவார் பெருமாள். நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணவே மாட்டோம். கிட்ட போய் பார்க்கலன்னு ஃபீல் பண்ண மாட்டோம். அவ்வளோ நல்லா கிளியராக பளிச்சுன்னு தெரிவார் மற்ற தரிசன டிக்கெட்டில் போகிறத விட. ஏன்னா 10,300 ருபீஸ் கொடுத்துட்டு நம்ம ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் பார்க்குறோங்கிறதுனால கொஞ்சம் 2 விளக்கு எக்ஸ்ட்ராவாக ஏற்றுவாங்க. அதனால நல்லா பளிச்சுன்னு தெரிவார். அதனால் கிட்ட போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். இன்கேஸ் லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் அலோவ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற நாட்களில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் பொதுவாக இப்போ எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னா, ஆன்லைனில் ஒரு 500 டிக்கெட் போல் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் திருமலாவில் 800 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் ஒரு 200 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் 1,500 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்கன்னா, விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுப்போன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட் அப்டேட்டில். தரிசனம் எதில் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னதுக்கு எஸ்எஸ்டி விஐபி 300 ரூபான்ட்டு ஃபஸ்ட் அப்டேட்டில் கொடுத்துட்டாங்க. ஆனால் செகண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா விஐபி பிரேக் தர்ஷன் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு கேன்சல், ப்ரோட்டோகால்ஸ் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆஃப்லைனில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் போன வருஷமும் கொடுக்கல. ஸோ இந்த வருஷமும் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவல் விஐபிஸ் யாரோ அவங்க வந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த 10 நாட்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷனும் ஆஃப்லைனில் இருக்காது. இந்த விஐபி பிரேக் தர்ஷன் வைகுண்ட ஏகாதசி துவார தர்ஷன் 10 நாட்களுக்கு. மற்ற நாட்களில் இருக்கும். ஸோ ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் இருக்கும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். மற்ற எல்லா பக்தர்களுக்குமே ப்ரோட்டோகால் விஐபிஸை அலோவ் பண்ணுவாங்க. போன வருஷம் ஒரு நாளைக்கு 2,000 டிக்கெட்ஸ் போல் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது 1,500 போல் இஷ்யூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை 2,000 கூட இஷ்யூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. ஆஃப்லைன் கவுண்டரே இருக்காது. ப்ரோட்டோகால் விஐபிஸ் வந்து அவங்களுக்கு தனி ஃபார்மாலிட்டிஸில் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் கவுண்டர் இந்த 10 நாட்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இதுதான் மற்ற நாட்களுக்கும் வைகுண்ட துவார தரிசனத்தின் போது கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
இப்போது புக்கிங் அப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு ஆல்ரெடி சில பேர் டொனேஷன்லாம் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்டேட் வந்தால் நம்ம புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் இனிதான் டொனேஷனே பே பண்ண போகிறீங்க அப்படின்னா டிடிடியில் அப்டேட் கொடுப்பாங்க ஷியோராக வித்தின் 1 வீக்குள்ளார. அதுக்கப்புறமா நீங்கள் டொனேஷன் முதலே பே பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் பேமெண்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும். புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ நம்ம லாகின் செய்து டோனார் ப்ரிவிலேஜஸில் போய் நம்ம ரிடீம் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ உட்காந்து நம்ம டொனேஷன் பே பண்ணி ரிடீம் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் இழுக்கலாம். புக்கிங் அப்போ ஏதாவது இஷ்யூ வரலாம். ஸோ அப்டேட் வந்ததுக்கப்புறம் இனி தான் பே பண்ண போகிறீங்கன்னா டொனேஷன் அப்டேட் வந்ததுக்கப்புறம் பே பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் மட்டும் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே போன வருஷம் வரைக்கும் டிடிடியில் அலோவ் பண்ணது பேஸ் பண்ணி. புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு ஆப்லையும் புக் பண்ணிக்கலாம், போர்ட்டலையும் புக் பண்ணிக்கலாம். ஆப்பில் விஐபி பிரேக் தர்ஷனுக்கு மட்டும் 5 ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் ஆதார் கார்டு இல்லாதவங்க கூட ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு வச்சு புக் பண்ணிக்கலாம். ஆனால் போர்ட்டலில் உங்களுக்கு ஆதார் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கும். அதுவும் இமெயில் ஐடி லாகின் கொடுத்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போர்ட்டல் ttdevastanam.ap.gov.in புக் பண்ணுறப்போ இருந்தாலும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் போர்ட்டலே புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆப்லேயே புக் பண்ணியிருக்கோம், அதுவும் கரெக்டாக தான் இருக்குன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். சில டைம் இஷ்யூ வரும். ஸோ அதனால் போர்ட்டலில் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது போர்ட்டல். ஸோ இதில் நீங்கள் விஐபி ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே லாகின் செய்துக்கோங்க. இந்த ஐடி இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக மொபைல்லே நம்ம புக் பண்ணிக்கலாம். சில டைம் டொனேஷன் வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லாமல் மொபைலில் புக் ஆகிடுது. டொனேஷன் புக் பண்ணிவிட்டு டோனார் ப்ரிவிலேஜஸை நம்ம ரெடீம் பண்ணுறப்போ தரிசன டேட்டும் அக்காமடேஷனும் காமிக்காது. அதனால் உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்குன்னா இந்த டிக்கெட்டை மட்டும் பெஸ்ட்டு நம்ம போர்ட்டலில் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ புக் பண்ணிக்கிறது. எங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை, மொபைலில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, அதுதான் இருக்குன்னா கூட ட்ரை பண்ணுங்கள். பட் தரிசன டிக்கெட் நமக்கு காமிக்கணும் அப்படின்னா சில டைம் இஷ்யூ வர்றதுனால உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இன்கேஸ் மொபைலில் தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடு மேலே 3 புள்ளி இருக்கும். லாகின் செய்தோன்னே அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நீங்கள் இப்போ பே பண்ண போகிறீங்க டொனேஷன் அப்படின்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த பேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம் கிளிக் இயர்னு. இப்போ நீங்கள் மற்ற நாட்களில் பே பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் இயர் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரிசன டேட் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ என்னன்னைக்கு இருக்குங்கிறது ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து அட் அ டைம் 9 பேருக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணிக்கலாம். ஸோ தட் தரிசன டிக்கெட்டும் அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் ஒரு லாகினுக்கு எனக்கு ஒரு ரூம் தான் காமிக்குது. பட் இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, இல்லை ஒரு லாகின்லேயே 2 ரூம் காமிக்குது, அக்காமடேஷன் 2 தடவை. இப்போ நாங்கள் 4 டிக்கெட் 6 டிக்கெட்லாம் புக் பண்ணுறீங்க ஒரே லாகின்லனா 2 தடவை ரூம் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணதுன்னு சொன்னாங்க. பட் ஜென்ரலாக ஒரு லாகினில் ஒரு அக்காமடேஷன் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் டொனேஷன் பே பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. ஏன்னா சிங்கிள் பர்சனுக்கு ஆன்லைன் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்கறது கிடையாது. அடுத்து இந்த ஒரு டிக்கெட்டுக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணிவிட்டு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 1 இயரில் நம்ம ஏதோ ஒரு நாள் புக் பண்ணிட்டோம் தரிசன டிக்கெட், ஆனால் போக முடியல அப்படின்னா ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம், டேட்டு மாற்றி வச்சுக்கலாம் அந்த 1 இயருக்குள்ளார. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில் இருக்குது. ஒரு தடவை புக் பண்ணிட்டோம், நாங்கள் ரீசெண்டாக புக் பண்ணிட்டோம், மறுபடியும் புக் ஆகுமானா அதெல்லாம் ஆகும். டைம் டேஸ் கேப் விஐபி பிரேக் தர்ஷனுக்கு கிடையாது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தைய தான் தரிசனத்துக்கு போகிறப்போ ஐடி கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அமௌண்ட்டு நீங்கள் 10,000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா அக்காமடேஷன் எனேபிள் ஆகாது. ஸோ 10,000க்கு மேலே போட்டிங்கன்னா அக்காமடேஷன் வேணும்னா நீங்கள் 2 பேருக்காச்சும் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கணும். டொனேஷன் அமௌண்ட் இங்கே போட்டுட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம போர்ட்டலில் புக் பண்ணுறதுனால இந்தியன்ஸுக்கு ஆதார் மட்டும்தான் காமிக்கும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வரும் நம்மளோட டொனேஷன் பே பண்ணதுக்கு. யூபிஐ ஆப்ஷன் கிடையாது பேமெண்ட்டுக்கு. கார்டு இருக்கும், நெட் பேங்கிங் இருக்கும். துவார தரிசனத்தோட அப்டேட் வந்தோன்னே இந்த அக்னாலேஜ்மெண்ட் வரைக்கும் நீங்கள் முதலே முடிச்சுக்கலாம். அடுத்து இப்போ பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா
மற்ற நாட்களில் புக் பண்ணுறீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் கீழேயே கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ரீடீம்க்கு கிளிக் ஹியர்னு இருக்கும். அதை புக் பண்ணாலே அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் போகும். இன்கேஸ் அப்படி போகலன்னா ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா புக்கிங் ப்ராசஸ்க்கு போகும் தரிசன டேட் புக் பண்ணுறதுக்கு. சில டைம் நம்ம டொனேஷன் பே பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்குது அடுத்து நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. அதனால தான் நீங்கள் அப்டேட் வந்தோன்னே முதலே பே பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் தரிசன டேட்டை அவங்க அப்டேட் கொடுத்த அந்த டேட் அண்ட் டைமில் புக் பண்ண போகிறப்போ அகெயின் அதே இமெயில் ஐடி பாஸ்வேர்டில் லாகின் செய்துக்கோங்க. அதை கூட நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை மொபைல் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் மோட்டில் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டோனார் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டொனேஷன் இந்த வருஷம் பே பண்ணியிருக்கோம். ஆனால் தரிசனம் புக் பண்ண போகிறது 2025 ஜனவரியில். ஸோ கேலண்டர் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ. அப்போ தான் உங்களுக்கு புக்கிங் ப்ரொசீட் ஆகும். இல்லைனா கேலண்டர் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதனால் ஜஸ்ட்டு நம்ம டோனார் ப்ரிவிலேஜஸ் கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜில் கேலண்டர் இயர் இருக்கும். அதை 2025ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் 2025 புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜனவரியில் தான் புக் பண்ண போகிறோம் தரிசன டிக்கெட். அடுத்து புக்கிங்குன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த பேஜில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா யாரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அவங்களோட நேம் ஆதார்லாம் வந்து பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணணுமோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அக்காமடேஷனுக்கும் ஆப்ஷன் கேட்கும். அக்காமடேஷனுக்கு நீங்கள் நார்மலாக நம்ம அக்காமடேஷனுக்கு பே பண்ணுறப்போ காஷன் டெபாசிட் பே பண்ணணும். பட் இந்த விஐபி பிரேக் தரிசனத்துக்குன்னு தனியாக அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் புக் பண்ணுறப்போ 999 ரூபா மட்டும் பே பண்ணாமல் போதும். இது கூட ஏகாதசி துவாதசிக்கு அக்காமடேஷன் ஜென்ரலாக நேரில் வந்து தான் புக் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அப்டேட் வந்து தான் தெரியும். மற்ற நாட்களுக்கு இருக்கும். நீங்கள் மற்ற டேஸ்க்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அக்காமடேஷன் நம்ம ரீஷெடியூல் பண்ண முடியாது. பட் இப்போ அக்காமடேஷனே ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். அதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போக முடியலங்கிற சுச்சுவேஷனில் தரிசன டேட்டையும் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம், அக்காமடேஷனையும் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். டொனேஷன் ரிசிப்ட் நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் அதனால் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டாம். தரிசனத்துக்கு போகிறப்போ தரிசன டிக்கெட் அக்காமடேஷன் புக் பண்ணிங்கன்னா அதோட பிரிண்ட் அவுட்டும் தேவை. ஜஸ்ட்டு அதே லாகின் ஐடியில் லாகின் செய்துக்கிட்டு டோனார் ப்ரிவிலேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தரிசன டிக்கெட் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்காமடேஷனுக்கு கீழே இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது அக்காமடேஷனுக்கு உண்டானது. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. புக்கிங் ப்ராசஸ் ஈஸி தான். விஐபி பிரேக் தர்ஷன் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா நமக்கு தரிசன டேட் சில டைம் காமிக்காது. சில டைம் நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த புக்கிங் ஆப்ஷன் காமிக்காது. இந்த மாதிரி இஷ்யூ தான் வரும். அதனால தான் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் துவார தரிசனத்துக்கு புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் டொனேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சொன்ன மாதிரி லாகின் செய்து டேட் அண்ட் அக்காமடேஷன் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் ஜென்ரலாக ஏகாதசிக்கு துவாதசிக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல. அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம நேரில் போய் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாமா, விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாமான்னா புக் பண்ணிக்கலாம். நீங்கள் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் துவார தரிசனத்தப்போ தரிசனம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துலேருந்து பார்த்துருக்கிறீங்க, மற்ற நாட்களில் பார்க்குறதுக்கும் இந்த நாட்களில் பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்டேட் வந்ததும் இம்மிடியட்டாக சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். அவங்க விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறது மோஸ்ட்லி ஆஃப்லைனில் கொடுக்குறதும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கறதுமா இருக்கும். ஆன்லைனில் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் அப்டேட்டில் கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறதுனால. இருந்தாலும் இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஏகாதசி துவாதசி அதுக்கு மறுநாள் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் தான் டக்குன்னு புக் ஆகும். மற்ற நாட்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மகாத்வாரம் என்டர் ஆனோன்னே பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ துவார தர்சனம் வழியாக வருவோம். நீங்கள் புக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட டிக்கெட்டில் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வைகுண்ட துவார தரிசனத்தோட 300 ரூபாய் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டும் இதே மாதிரி புக் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கொடுத்தா அதுக்கு எப்படி புக் பண்ணணுங்கிறதும் ஷேர் பண்ணுறேன்.
ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய டோக்கன் தரிசனமும் எப்படி கொடுப்பாங்கங்கிறது தனித்தனி வீடியோவாக ஒரு டிக்கெட்டுக்கும் ஷேர் பண்ணுறேன், அக்காமடேஷன் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து. இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மற்ற நாட்களுக்கும் துவார தரிசனத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி புக் பண்ணணும், ஜென்ரலாக புக்கிங் ப்ராசஸ் சேம் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் சாமி தரிசனம் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஈவன் நார்மல் டேஸில். தேங்க்யூ.